அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். எத்தனையோ குடும்பங்களை சாமியோட அருளால் அவங்க ஜென்மாவை கடந்து வாழ்கிறதுக்கான அவனுடைய மோசமான நிலைமைகளை எல்லாம் மாற்றி சுபிட்சமாக வாழ்கிறதுக்கான வழிவகைகளை நம்மளை சந்திக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஆனால் ஒருத்தங்க ஒரு அகமலர்ச்சியாக முகமலர்ச்சியாக வாழ தெரியலை, நன்றி சொல்ல தெரியலை. இன்னும் குறிப்பிட்ட நபர்களுடைய கவலை என்னன்னா, எதிர்த்த வீட்டுக்காரன் தான் என்னுடைய கஷ்டத்துக்கு காரணம்னு இவர் சொல்லலையேன்னு, பக்கத்து வீட்டுக்காரன் தான் என்னுடைய பாதிப்பை உண்டாக்குனவேன்னு இவர் சொல்லலையேன்றது அவனுக்கு பெருங்கவலையாக இருக்குது. நீ தாண்டா, உனக்கு தாண்டா கெடுதல், நீ தான் உனக்கு செஞ்சுக்கிட்ட, ஒன்று தான் நீ சரிப்படுத்தணும் அப்படின்னு உண்மையை கண்டறிஞ்சு நம்ம சொன்னோம்னா பழியை நம்ம மேலையில போடுறாரு அப்படின்னு கவலை உண்டாயிருது அவனுக்கு. என்ன செய்கிறது? இவங்களுக்கெல்லாம் பழி போடுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அப்படி வேற ஒரு ஆளை பழி போட்டுட்டு நீ ரொம்ப நல்லவேன்னு சொல்லியாச்சுன்னா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ விஷயத்தை இருக்கக்கூடிய பிரச்சனையை கிளியர் பண்ணணும்னா தன்னைத்தானே கிளியர் பண்ணிக்கிற வேண்டியது இருக்குது. தன்னைத்தானே கிளியர் பண்ணிக்கிற போது அவர் அந்த சுபிட்சத்துக்குள்ளே வந்து சேர்ந்துடுறாரு. அப்போ நம்ம இந்த உண்மையை மறைக்க முடியலைல்ல, உன்னைய இப்படி 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 கிளியர் பண்ணிக்க அப்படின்னு அவனுக்கு தானே நம்ம அந்த மெத்தடை சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு ப்ராப்ளமாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? கிளியர் ஆகி போயிடுறாங்க, ஆனால் நம்ம மேலே வருத்தத்தோடு போகிறாங்க. அப்போ இறைவனுக்கு உகந்த அந்த ஆன்மாக்களை நம்ம காப்பாற்றி விடுறது நம்ம கடமை. அவன் நம்மளுக்கு விசுவாசமாக இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அவனாச்சு இறைவனாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள வாழ்த்தி வழி அனுப்ப வேண்டியதான். ஆத்மா நமஸ்காரம்.